வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் காணவிருக்கும் திருத்தலம் கோவை மாவட்டத்தில் அமைந்துள்ள அனுவாவி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலாகும். கோவிலுக்கு எப்படி செல்வது என்ற தெளிவான விளக்கம் வரைபடத்துடன் பின்னர் கொடுத்துள்ளேன். வீடியோவை முழுவதுமாக பார்க்கவும். அனுவாவி பெயரே வித்தியாசமாக உள்ளதல்லவா? பெயர் காரணத்தை தல வரலாறு மிக அழகாக விளக்குகிறது. ஹனு என்னும் சொல் ஹனுமானை குறிப்பதாகும். வாவி என்னும் சொல் நீர் ஆதாரத்தை குறிப்பதாகவும் உள்ளது. அதாவது ஹனுமனுக்கு நீர் வழங்கிய இடம் என்பதால் அனுவாவி என்ற பெயர் பெற்றுள்ளது. எனது ஹனுமானுக்கு நீர் வழங்கிய இடமா? ஆம் நண்பர்களே, ஹனுமானை சிரஞ்சீவி மூலிகை எடுத்து வர சொல்லிய போது ஹனுமான் மலையையே பெயர்த்து வந்தது நாம் அனைவரும் அறிந்ததே. என்னதான் வாயு புத்திரனாக இருந்தாலும் ஒரு கணத்தில் அவர் தண்ணீர் தாகத்தால் தவித்தாராம். ஹனுமனின் தாகம் தீர்க்க முருகப்பெருமான் மலை மீது தன் வேலால் குத்தி ஓர் சுனையை உருவாக்கி ஹனுமனின் தாகம் தீர்த்ததாக வரலாறு கூறுகிறது. அதனாலேயே இக்கோவிலில் உள்ள முருகப்பெருமான் ஹனுமக்குமரன் என்னும் பெயராலும் வழங்கப்படுகிறார். மூலிகை காற்று நிறைந்த மலை மீது படிகளில் ஏறிச் செல்வதே ஒரு ரம்மியமான அனுபவமாகும். பாருங்கள், முருகரின் மயில் நம்மை வரவேற்கிறது. அனுமக்குமரர் தீர்த்தம், அனுமார் வாவி என்ற இவ்விடத்திற்கு பெயர்கள் வழங்கலாயின. இவைதான் பின்னர் மருவி அனுவாவி ஆகியிருக்க வேண்டும். அனுமனுக்கு குமரன் அருள் பாலித்ததால் அனுமக்குமரன் மலை என்ற பெயரும் உண்டு. அனுவாவி 10 பாட்டு என்ற நூலில் இந்த ஸ்தல வரலாறு மிக அழகாக கவிதையாக்கப்பட்டிருக்கிறது. அனுவாவி வந்துற்ற அஞ்சனா தேவி மகன் அனுமாரின் அருந்தாகம் தீர்க்க நீர் தந்த மலை, கனமான மலை சுமந்து களைப்பாற்றி கரங்குவித்து குமராவென அனுமக்குமரனாய் நின்ற மலை. ராமாயணத்திலும் ராமன் எய்த அம்புகள் கந்தனின் வேல் போல் பிரகாசித்ததாக சொல்லப்பட்டுள்ளது. அனுமனின் வேண்டுதலுக்கு மனமிறங்கி முருகன் தன் வேலால் ஒரு இடத்தில் குத்த அந்த இடத்திலிருந்து தண்ணீர் ஆறாக பெருக்கெடுத்து ஓடியது. அனுமான் தாகம் தீர்த்தார். இங்குள்ள ஊற்று நீரின் ஆரம்பம் எங்குள்ளது என்பதை இதுவரை கண்டறிய முடியவில்லை. அந்த காலத்தில் இம்மலை அடிவாரத்தில் தாமரை தடாகம் என்ற ஊரிலிருந்து ஜமீன்தார் ஒருவர் மலைப்பாதை அமைத்து இக்கோவிலுக்கு உற்சவ மூர்த்திகள் செய்து கொடுத்தார். இங்கே காணாச்சுனையும் கருநொச்சி வளமும் 5 வில்வமும் இருந்ததாக சொல்வார்கள். சுந்தரமூர்த்தி நாயனார் இங்கே கண்ட அதிசயம் ஒன்றை போற்றி புகழ்ந்தார் என்பார்கள். இத்தலத்துக்கு கிழக்கேயுள்ள வடமதுரை என்னும் ஊரில் விருத்தேஸ்வரர் குளத்தை அடுத்து ஒரு மரத்தின் வேர் 2 கிளைகளாக பிரிந்து காணப்பட்டதாம். ஒரு பிரிவிலிருந்து வெண்ணிற பாலும் மற்றதிலிருந்து செந்நிற பாலும் வடிவதை கண்டார் சுந்தரர். அவ்வேர் அனுவாவியில் இருக்கும் தல விருட்சமான மாமரத்தின் மீது குடியாக படர்ந்திருந்த தாவரத்தின் வேர்தான் என்று கண்டறிந்தார். விண்ணாவரங்கொடி, விண்ணாடும் கொடி என்று பெயர்கள் பெற்ற அக்கொடி அனுவாவி ஸ்தல விருட்சமான மாமரத்தில் இன்றும் படர்ந்திருப்பதை காணலாம். மலைச்சாரலில் சில குகைகள் இருக்கின்றன. அவற்றில் அக்காலத்தில் முனிவர்களும் பாம்பாட்டி சித்தரும் தவம் இருந்ததாக கூறப்படுகிறது. சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலித்த சுவாமியும் தல விருட்சமாக இருந்த 5 மாமரங்களும் கடந்த 1957ஆம் ஆண்டு ஏற்பட்ட இயற்கை சீற்றத்தால் அடித்து செல்லப்பட்டது. பின்னர் இறைவன் திருவருளால் தெய்வ உருவங்கள் கண்டெடுக்கப்பட்டன. அதன் பின் புதிய கோவில் அமைக்கப்பட்டு 1969இல் கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. மலை அடிவாரத்தில் இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் கோயில் அமைந்துள்ளது. 500 படிக்கட்டுகள் ஏறினால் கோயிலை அடையலாம். மலை கோயிலுக்கு முன்பாக இடும்பன் சன்னதி அமைந்துள்ளது. கருவறையில் வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமான் நின்ற கோலத்தில் அருள்பாலிக்கிறார். முன் மண்டபத்தில் விநாயகரும் முருகரின் படைத்தளபதி வீரபாகுவும் வீற்றிருக்கின்றனர். ஆஞ்சநேயர் வடக்கு நோக்கி அருள்பாலிக்கிறார். நவக்கிரக சன்னதி உள்ளது. சிவபெருமான் அருணாச்சலேஸ்வராக லிங்க வடிவில் அருள்பாலிக்கிறார். கோவிலுக்கு சென்றாலே மன நிறைவு ஏற்படும் வகையில் அவ்வளவு ஒரு ரம்மியமான சூழ்நிலையில் கோயில் அமைந்து நம்மளது மனதிற்கு புத்துணர்ச்சி வழங்குகிறது. இந்த தலத்தில் குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் 5 செவ்வாய்களில் வழிபாடு செய்கிறார்கள்.
இங்கு சூரிய உதயத்திற்கு முன்பு தொடர்ந்து சில நாட்கள் குளித்தால் மனநோய் தோல் நோய் அகலும் என்பது நம்பிக்கை. திருமண தடை உள்ளவர்கள் சுவாமிக்கு தாலி வஸ்திரம் காணிக்கை செலுத்தி கல்யாண உற்சவம் நடத்துகின்றனர். கோயில் அமைந்துள்ள பகுதிக்கு நேர் தென்புறத்தில் மருதமலை உள்ளது. சூரசம்ஹாரம், கிருத்திகை, தைப்பூசம், பங்குனி உத்திரம், வைகாசி விசாகம், கார்த்திகை தீபம் ஆகிய நாட்களில் கோயிலில் சிறப்பு வழிபாடு நடக்கிறது. கோவிலுக்கு செல்ல கோவை காந்திபுரத்திலிருந்து பஸ் வசதி உள்ளது. ஆனால் குறிப்பிட்ட நேரத்தில் மட்டுமே பேருந்துகள் இயக்கப்படுகிறது. அதனால் பேருந்தில் பயணம் செய்யலாம் என திட்டமிடுபவர்கள் சரியான நேரத்தை அறிந்து செல்வது நல்லது. கோவிலுக்கு செல்லும் பாதை தனி பாதையாக இருப்பதால் அந்த வழித்தடத்தில் வேறு பேருந்து வசதி இல்லை. மற்ற வாகனங்களில் செல்வதானால் நம் விருப்பப்படி சென்று கொள்ளலாம். இருப்பினும் கோவில் இருப்பது மலைப்பகுதி என்பதாலும் வனவிலங்குகள் நடமாட்டம் இருக்கக்கூடும் என்பதாலும் காலை 9 முதல் 3 மணி வரை நடை திறக்கப்படுகிறது. அதற்கு ஏற்றபடி உங்கள் பயணத்திட்டத்தை அமைத்துக் கொள்வது நல்லது. மலை அடிவாரத்தில் ஆஞ்சநேயர் நந்தவனம் என்ற ஆஞ்சநேயர் கோவிலும் உள்ளது. இது ஒரு யோகா அமைப்பின் மூலம் இயங்குகிறது. இங்கு மிக பிரம்மாண்டமாக 48 அடியில் ஆஞ்சநேயர் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. ராமர், சீதா பிராட்டி மற்றும் லக்ஷ்மணன் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபாடுகளும் நடக்கிறது. கோவிலுக்கு எப்படி செல்வது என வரைபடம் மூலம் தெளிவாக பார்த்துவிடலாம். காந்திபுரத்திலிருந்து அனுவாதி கோவிலுக்கு போகிறதுக்கு நாம் மேட்டுப்பாளையம் ரோட்டில் இருக்க சாய்பாபா கோயில் வரணும். அங்கேருந்து மேட்டுப்பாளையம் ரோட்டுக்கு பேரலாக ஆனைக்கட்டி ரோடு போகும். அதிலேயே போனோன்னா தடாகம் ரோடு பிரிஞ்சு போகும். அதில் ஒரு 3-4 கிலோமீட்டர் உள்ளே போனால் அனுவாதி கோயில் மலையடிவாரத்துக்கு நம்ம போயிடலாம். சரியா? காந்திபுரத்துலேருந்து 17 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இயற்கை எழில் கொஞ்சம் ரம்மியமான சூழலில் அமைந்துள்ள முருகப்பெருமானையும் ஆஞ்சநேயரையும் வழிபட்டு எல்லா வளமும் பெற்று வாழ வாழ்த்துகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு உதவிகரமாக இருந்திருந்தால் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிருங்கள். தொடர்ந்து தமிழகத்தில் உள்ள பல்வேறு கோவில்கள் பற்றிய தகவல்களை பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.